உணவு என்றாலே நாம் அனைவருக்கும் முதலில் தோன்றுவது பிரியாணி. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முக்கியமாக விருந்துகளில் பிரியாணி இல்லை என்றால் அந்த விருந்திற்கே மவுசு குறைவுதான். நாம் அதிகம் விரும்பி சாப்பிடும் பிரியாணி தோன்றிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை என்றாலே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருந்தால்தான் நம் நாட்கள் முழுமையாகின்றன என்பது போல ஆகிவிட்டது. காலை, மாலை, நள்ளிரவு என எல்லா நேரங்களிலும் மக்கள் பிரியாணியை விரும்பி சாப்பிடுகின்றனர். இப்படி நாம் ஆசையாக ருசிக்கும் பிரியாணி எவ்வளவு வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது, யார் இதனை முதலில் சுவைத்தனர் என்பதை தொடர்ந்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த பிரியாணியை கண்டுபிடித்தவர்கள் முகலாயர்கள். இந்தியா பல படையெடுப்பாளர்களை கண்டுள்ளது. ஒவ்வொரு படையெடுப்பாளருடன் வெவ்வேறு கலாச்சாரம் மற்றும் புதிய உணவு வகைகள் வந்தன. துருக்கியர்கள், அரேபியர்கள், பாரசீகர்கள் மற்றும் ஆப்கானியர்கள் போன்ற முஸ்லிம் படையெடுப்பாளர்கள் இந்தியாவிற்கு விருந்து கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினார். 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட முகலாய உணவு வகைகள் இந்தியாவில் நாளடைவில் பிரபலமாகின. முகலாயர்கள் பிரியாணி, பிளாப் மற்றும் கபாப் போன்ற பல சமையல் வகைகளை இந்தியாவுக்கு அறிமுகம் செஞ்சாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முகலாயர்களுக்கு முன்னரே தமிழர்கள் ருசித்த ஊன் சோறு. கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஊன் சோறு, அதாவது பிரியாணி முகலாயர்களுடன் பிரபலமாக தொடர்புடையது என்றாலும் முகலாய படையெடுப்புக்கு முன்பு இதே போன்று அரிசி உணவுகள் இருந்தன என்பதை காட்ட சில வரலாற்று சான்றுகள் உள்ளன. கிபி 2ஆம் ஆண்டிலேயே தமிழில் ஊன் சோறு என்று அழைக்கப்படும் அரிசி உணவு பற்றி குறிப்பிட்டுள்ளாங்க. ஊன் சோறு அரிசி, நெய், இறைச்சி, மஞ்சள், கொத்தமல்லி, மிளகு மற்றும் வளைகுடா இலை ஆகியவற்றால் ஆனது மற்றும் இராணுவ வீரர்களுக்கு உணவளிக்க இது பயன்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் பூர்வீக உணவாக தோன்றினாலும் உண்மையில் இந்த உணவு வெகு தொலைவில் உருவானது. பிரியாணி என்பது பாரசீக வார்த்தையான பிரியன் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சமைப்பதற்கு முன் வறுத்த மற்றும் அரிசிக்கான பாரசீக வார்த்தையான பிரிஞ்ச். பிரியாணி இந்தியாவுக்கு எப்படி வந்தது என்பது பற்றி பல கோட்பாடுகள் இருந்தாலும் அது மேற்கு ஆசியாவில் தோன்றியது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இராணுவ வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட சத்தான பிரியாணி. துர்க் மங்கோலிய வெற்றியாளரான தைமூர் 1398 இந்தியாவின் எல்லைக்கு வந்தபோது தன்னுடன் பிரியாணிக்கு முன்னோடியை கொண்டு வந்ததாக ஒரு புராண கதை கூறுது. தைமூரின் இராணுவத்தின் போர் பிரச்சார உணவாக நம்பப்பட்டது இது. அரிசி நிறைந்த மண்பானை, மசாலா பொருட்கள் மற்றும் எந்த இறைச்சிகள் கிடைக்கின்றனவோ அவைகள் ஒரு சூடான குழியில் புதைக்கப்பட்டு இறுதியில் தோண்டப்பட்டு போர் வீரர்களுக்கு பரிமாறப்படும். மும்தாஜால் உருவாகியதா பிரியாணி. அதாவது மும்தாஜ் ஒரு முறை இராணுவ முகாம்களுக்கு சென்று பார்த்தபோது முகலாய வீரர்கள் பலவீனமாகவும் ஊட்டச்சத்து குறைவாகவும் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. வீரர்களுக்கு சமச்சீரான ஊட்டச்சத்தை வழங்குவதற்காக இறைச்சியையும் அரிசியையும் சேர்த்து ஒரு சிறப்பு உணவை தயார் செய்யும்படி அவள் சமையல்காரிடம் கேட்டதாக கூறப்படுது. அதன் விளைவாகத்தான் பிரியாணி உருவானது என்றும் கூறப்படுது. இந்தியர்கள் விரும்பி சாப்பிடும் பிரியாணி. ஒரு காலத்தில் ராயல்டிக்கான உணவாக இருந்த பிரியாணி இன்று உள்ளூர் உணர்வுகள் மற்றும் மரபுகளை பிரதிபலிக்கிறது. மேலும் பிரபலமான மற்றும் பொதுவான உணவாக மாறிவிட்டது. இன்று இந்தியாவில் ஹைதராபாத் பிரியாணி, முகல் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, லக்னோ பிரியாணி, தலச்சேரி பிரியாணி, பெங்களூர் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, கொல்கத்தா பிரியாணி, சிந்தி பிரியாணி என பல வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவமான வகையில் நம்மை பிரமிக்க வைக்கின்றன.
மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொளி மூலம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.